தமிழக அரசியல் சூழல்ல சிஎம் பதவி மேல ஒரு தனி ஈர்ப்புங்கிறது பலருக்கு இருக்கு. இப்ப கூட கோட்பாடத்துல பார்த்திருப்பீங்க. கார்லலாம் கூட சிஎம் போட்டு கிளாப் வாங்கியிருப்பாங்க. இந்த சிஎம் பதவி அப்படிங்கிறது மேல யார் ரொம்ப அட்ராக்ஷனை காட்டுறாங்கன்னா, சினிமா துறையை சார்ந்தவங்க தான். குறிப்பா ஹீரோஸ். நான் வந்தா சிஎம்மா தான்டா வருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இருக்கு. இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுல இருந்து தான் பலருக்கும் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது துளிர்விட்டுச்சு. ஆனா, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை தன்னுடைய திறமையால உருவாகி இருந்தாலும், அவர அந்த அளவுக்கு உயர்த்தினதுல பலருக்கு பங்கு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்குன்னா, திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுக்கு தான். ஆர்.எம். வீரப்பன் இல்லை அப்படின்னா, எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மறைமுகமா பல விஷயங்கள அவர் செஞ்சிருக்கார். இன்ஃபாக்ட் எம்ஜிஆர் அளவுக்கு ரஜினி அவர்களையும் சிஎம் பதவியில போய் உட்கார வைக்கிறதுக்கான வலிமைங்கிறது ஆர்.எம். வீரப்பன் கிட்ட இருந்துச்சு. அத ரஜினி தான் தவற விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்.எம். வீரப்பன் முக்கியமான ஒருத்தரா? அவர் யாரு? எம்ஜிஆருக்கு அவர் செஞ்சது என்ன? ரஜினி தவற விட்டது என்ன? அப்படிங்கிறதால தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எதுக்கு திடீர்னு ஆர்.எம். வீரப்பனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் கோட் படம் தான். கோட் படத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கு. சிஎம் அவர் தான் 2026ல வந்து சிஎம் ஆக போறாரு. அதே மாரி வந்து இனிமே வந்து முழுக்க அரசியல் பணியிலே இருக்க போறதுனால படத்துல இனிமே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸஸ் வந்து அதுல வருது. உண்மையிலேயே சிஎம் பதவிங்கிறது அவ்வளவு ஈஸியானதா? ஒரு நடிகரால ஒரே தேர்தல்ல சிஎம் பதவிக்கு போய் உட்கார்ந்துற முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கலா நம்ம தேடி பார்க்கும்போது தான் ஆர்.எம். வீரப்பனுடைய முகம்ங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள சூப்பர் டூப்பர் ஸ்டாரா கொண்டு போய் உட்கார வச்சதுல மிக முக்கியமான பங்குங்கிறது ஆர்.எம். வீரப்பன் அவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா ஆனதுக்கான காரணத்திலையும் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய பங்குங்கிறது இருக்கு. அந்த அளவுக்கு தன்னை பற்றியோ தன்னுடைய வெற்றியை பற்றியோ யோசிக்காம எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கணும், அவருடைய புகழ் ஓங்கி இருக்கணும், அதற்கான வேலைகள் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு செஞ்ச ஒரு உண்மையான விசுவாசியா திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இருந்திருக்கார். ஆனா அந்த எம்ஜிஆர் விசுவாசம் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான ஒரு விசுவாசமா இல்லை, கொள்கை பிடிப்போடு இருந்த ஒரு விசுவாசமா அது இருந்திருக்கு. அதனால தான் அரசியல் களத்துல பல மாற்றங்களை அவர் செஞ்சிருக்காரு. அப்படி எப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து நாம தொடங்கி பார்ப்போம். புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய வெள்ளத்திராக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல 1926 வருஷம் செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி ராமசாமி தெய்வானை தம்பதியினருக்கு 7வது குழந்தையா பிறந்தவர் தான் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. குடும்ப பாரம்ங்கிறது மூத்த மகனுடைய தலையில போய் விழுது. ஆனா நான் குடும்ப பாரத்தை ஏத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு போயிடுறாரு. ரொம்ப கஷ்டமான சூழல்ல அத்தனை குழந்தைகளையும் அவருடைய தாயே தூக்கி எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால சொந்தக்காரங்களுடைய பழி சொல்லுங்கிறது ஆர்.எம். வீரப்பன் மேல விழுது. இவன் பிறக்கும் போதே அப்பா உயிரை பறிச்சுட்டு பிறந்துட்டான், குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு ஏகப்பட்ட வசை சொல்லால சிறுவனா இருந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்களை வசைபாடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்து சுத்தி நெகட்டிவிட்டி சூழ்ந்திருந்த காரணத்தினாலோ என்னவோ ரொம்ப சேட்டையுள்ள ஒரு பையனா தான் ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய இளமை காலம்ங்கிறது இருந்திருக்கு. யாருக்குமே அடங்காத ஒருத்தரா சின்ன வயசுல இருந்திருக்காரு. அப்படி யாருக்குமே அடங்காம இருந்த வீரப்பன் அவர்களை நாங்க எடுத்து வளர்த்துக்கிறோன்னு அவருடைய அக்கா ரத்தினமும் அவருடைய கணவரான சோமு பிள்ளையும் தங்களுடைய ஊரான நாச்சியார்புரத்துக்கு அழைச்சிட்டு போய் அவர் அங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. அங்க வீரப்பனுடைய மாமாவுக்கு 3 கடைகள் இருந்தது. படிக்கிற நேரம் போக அந்த கடைகள்ல வேலை செய்யக்கூடிய வேலையும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட சேட்டைகளை அவர் செஞ்சிருக்காரு. கல்லாப்பட்டியில இருந்த பணத்தை திருடுறது, யார் பேச்சையும் கேட்காம செய்யறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சதால ரொம்ப கண்டிப்போட தான் அவருடைய மாமா அவரை வளர்த்திருக்காரு. அதாவது அவருடைய அக்காவுடைய கணவர் வளர்த்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே அக்கா வீட்டில் இருக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அவருக்கு பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. சரி, நமக்கு தான் பாட்டு பாட வருது, பேசாம அதே லைன்ல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு டிராமா கம்பெனிக்கு போய் யாருக்கிட்டையும் சொல்லாம போய் சேர்ந்துட்டாரு வீரப்பன் அவர்கள். அங்கிருந்து தான் அவருடைய அடுத்த கட்டம்ங்கிறது தொடங்குது. வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கையில கலையும் அரசியலும் தொடர்ந்து பின்னி பிணைஞ்சு பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது ஒரு தண்டவாளம் மாதிரி இருந்து அது மேல தான் சின்ன வயசுல இருந்தே டிராவல் பண்ணியிருக்காரு வீரப்பன்.
டிகேஎஸ் சகோதரர்களுடைய நாடக குழுல போய் வேலைக்கு சேர்ந்து அங்க தொழில் செய்ய ஆரம்பிச்சார் இல்லையா? அதே காலகட்டத்தில தான் அவருக்கு சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய அறிவுங்கிறது அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. திராவிடர் கழகத்தை பற்றின கொள்கைகள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பெரியார் பத்தின செய்திகள படிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரியார் பேச்சுகள படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரியாரிஸ்ட்டா மாற ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ட்ரங்க் பெட்டியில துணிகளெல்லாம் வைக்கக்கூடிய ட்ரங்க் பெட்டியில பெரியார் படத்த வச்சு, அவர் வழியில தான் நடக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கான தெளிவுங்கிறது, இந்த நாடக குழுல அவர் இருக்கும்போது தான் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில நாடக குழுல இருந்து வெளியில வந்து, ஊருக்கே போய் ஏதாவது பொழைப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி வர்றாரு. அப்படி ஊருக்கு வந்தப்போ அங்க சரியான சூழல்ங்கிறது இல்ல. அதனால மறுபடியும் டீ கடையில போய் வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறார். இந்த சமயத்தில தான் பெரியாருடைய கொள்கைகள ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது அவருக்கு வருது. அதனால குடியரசு பத்திரிகைகள மொத்தமா வாங்கி ஊர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்றாரு. அந்த சமயத்துல அவருடைய ஊருக்கு பெரியார் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்துக்காக வராரு. அவர கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கான பொறுப்புங்கிறது ஆரம் வீரப்பனுக்கு வழங்கப்படுது. ஆரம் வீரப்பன் அடிப்படையிலேயே கணக்கு வழக்குல தெளிவா இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தார். எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு ஆகுது அப்படிங்கிறத கரெக்ட்டா நோட் பண்ணி, எங்கெல்லாம் மிச்சம் பண்ணி அந்த காச வந்து சேர்த்து வைக்கணுங்கிற குணம்ங்கிறது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அது நாடக குழுவுல அவர் இருந்த சமயத்துல ரொம்ப அதிகமாவே பரிணமிச்சிருக்கு. அந்த விஷயங்கிறது பெரியாருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அவருடைய வரவு செலவுகளெல்லாம் சரியா அந்த டைம்ல, அந்த டிராவல் டைம்ல கரெக்ட்டா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதால, "என் கூட வந்துருப்பா" அப்படின்னு சொல்லி ஈரோட்டுக்கு வீரப்பன கூட்டிட்டு போனாரு பெரியார் அவர்கள். அங்க குடியரசு இதழ்ல வேலை பார்த்துக்கிட்டு, அங்கேயே தங்கி இருந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு வீரப்பன் அவர்கள். ஆனா, தொடர்ந்து அவருக்கு இந்த நாடக ஆசைங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. குடியரசு இதழ்ல இருந்து வெளியில வந்து, மறுபடியும் இன்னொரு நாடக கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. இப்படி 14 வருஷத்துல, கரெக்ட்டா சொல்லணும்னா 13 வயசுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா 14 வருஷத்துல 9 வேலைகள்ல மாறி, 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 மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல கூட நிலையா அவர் இருந்ததே இல்ல. அவர் ரொம்ப நாள் நிலையா இருந்தது ஒரே ஒரு நாடக கம்பெனில தான். அதுக்கு காரணம் அண்ணா அவர்கள். திரு ஆரம் வீரப்பன் அவர்கள் பெரியாருடைய கொள்கையால திராவிடர் கழகத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருந்தாலும், அவர் தன்னுடைய ஆசானா முழுமையா ஏத்துக்கிட்டது திரு அண்ணா அவர்கள தான். அண்ணா அவர்களுடைய கருத்தியல், அவருடைய பேச்சு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒருத்தரா இருந்தாரு. வாசிக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தாரு. அவர் நடத்திக்கிட்டு இருந்த திராவிட நாடு பத்திரிகைய தன்னுடைய ஊர்ல ஒவ்வொரு வீதியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையெல்லாம் திரு வீரப்பன் அவர்கள் செஞ்சிருக்காரு. திரு அண்ணா அவர்களோட நெருக்கம் அவருக்கு ஏற்பட்ட சமயத்துல, அண்ணாவுடைய நண்பரா இருந்த கே.ஆர். ராமசாமி அவர்கள் கிருஷ்ணன் நாடக சபா அப்படின்னு ஒரு நாடக கம்பெனிய நடத்திக்கிட்டு இருந்தாரு தஞ்சாவூர்ல. அந்த நாடக கம்பெனிய நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக, வீரப்பன் அவர்கள கே.ஆர்.ஆர் கிட்ட அனுப்பி வைக்கிறார் அண்ணா. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கம்பெனிக்கு மாறிக்கிட்டு இருந்த திரு வீரப்பன் அவர்கள் இந்த கம்பெனில மட்டும் ரொம்ப நாள் இருந்தார். அதுலயும் கடைசியா இவர் வெளியில போகல. அப்படி வெளியில போக வேண்டிய சூழல்ங்கிறது அந்த கம்பெனிக்கே வந்துருச்சு. கே.ஆர்.ஆர் அவர்களால தொடர்ந்து அந்த நாடக கம்பெனிய நடத்த முடியாத சூழல்ங்கிறது வந்துச்சு. அதனால அந்த நாடக கலைஞர்களெல்லாம் கூப்பிட்டு, "இனிமே என்னால நடத்த முடியாது. நீங்க கிளம்பிருங்கன்னு" சொல்லிட்டாரு. அந்த நாடக கம்பெனிய இழுத்து மூட வேண்டிய சூழல் வந்தப்போ, குலுங்கி குலுங்கி அழுதுருக்காரு திரு கே.ஆர்.ஆர் அவர்கள். அவர ஆறுதல் படுத்த முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காரு வீரப்பன். இந்த நாடக கம்பெனிக்கு சொந்தமா இருந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் சென்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாரியில ஏத்தி சென்னைக்கு அனுப்புறாங்க. அந்த லாரியிலேயே சென்னைக்கு கிளம்பி வராரு திரு வீரப்பன் அவர்கள். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு குடோன்ல அடைச்சிட்டு, தங்கறதுக்கு இடமே கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல தங்க ஆரம்பிக்கிறார். இப்படி 1 நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் இப்படி நடைபாதையில தான் தன்னுடைய இரவுகள கழிச்சாரு வீரப்பன் அவர்கள். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையில இருந்த ஆரம் வீரப்பனுக்கு அவருடைய வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய அளவுக்கான ஒரு சந்திப்புங்கிறது நடந்துச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்துல நாம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்தார். அந்த படம் அந்த காலகட்டத்துல தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பராசக்திக்கு அப்புறமா கருணாநிதி அவர்கள் எழுதின படம் அது. அதனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. 2 பேருடைய காம்பினேஷன்ல அந்த படம் வரப்போகுதுன்னு. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிய பெறவே இல்ல. அந்த படம் ஏன் பெருசா ஜெயிக்கல? என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு தன்னுடைய கருத்த எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணனான திரு சங்கரபாணி அவர்கள்கிட்ட ஒரு முறை ஒரு சந்திப்புல வந்து வெளிப்படையா பகிர்ந்துக்கிறாரு வீரப்பன் அவர்கள். இந்த வெளிப்படை தன்மைங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதே சமயத்துல எம்ஜிஆர் அவர்கள் தனக்குன்னு சொந்தமா ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் நாடக மன்றம் அப்படின்னு. அந்த நாடக மன்றத்துல இருந்து தொடர்ந்து பல நாடகங்கள் போடணும் அப்படிங்கிற திட்டமும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அந்த நாடக கம்பெனிய சரியா நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறார்.
அந்த சமயத்துல தான் திரு சங்கரபாணி அவர்கள் வீரப்பன் அவர்கள பத்தி சொல்லி, அவரும் நேர்ல வந்து எம்ஜிஆர பார்க்குறாரு. எம்ஜிஆர் வந்து வீரப்பன பார்த்துட்டு, "சரி நீங்க நெறைய கம்பெனிய வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. என் நாடக கம்பெனியும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சந்திப்புங்கிறது 1953வது வருஷம் அக்டோபர் மாசம் 1ஆம் தேதிங்கிறது நடக்குது. ஏன்னா, அன்னைக்கு தான் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நாடக கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்ப வந்து வீரப்பன் அவர்கள் ஏத்துக்கிட்டார். ஆனா, அன்னைக்கு 2 பேருக்குமே தெரியாது, தான் இல்லாம இன்னொருத்தர் இல்ல அப்படிங்கிற சூழல்ங்கிறது உருவாக போகுது அப்படின்னு. எம்ஜிஆருக்கு தன்னுடைய நாடக கம்பெனிய மேனேஜ் பண்றதுக்கான ஒரு மேனேஜர் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற நெனப்பு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா, காலம் அதற்கு நேர்மாறான ஒண்ண காமிச்சது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆருடைய புகழையும், எம்ஜிஆருடைய வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளா நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விசுவாசி தனக்கு கிடைச்சிருக்காருங்கிறது அப்ப எம்ஜிஆருக்கு தெரியல. அதே மாதிரி எந்த மனிதனுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைக்கப் போறோம் அப்படிங்கிறதே தெரியாம எம்ஜிஆர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். இந்த இடத்துல இருந்து தான் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய லைஃப்ங்கிறதே டோட்டலா மாறுது. அதுவரைக்கும் பல வேலைகள் மாறிட்டு இருந்தவரு, டிராமா கம்பெனி தான் இனிமே நம்மளுடைய ஃபியூச்சர்ன்னு முடிவு பண்ணி அத நோக்கி நகர ஆரம்பிக்கிறவரு, எம்ஜிஆரோட பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரை மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்ல வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய எல்லா நடவடிக்கைகள்லையும் ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய பங்குங்கிறது இல்லாம இல்ல அப்படிங்கிற சூழல்ங்கிறது அதுக்கப்புறமா தான் உருவாக ஆரம்பிக்குது. இது நடக்கிறதுக்கு பல வருஷம்லாம் எடுக்கல. வேலைக்கு சேர்ந்த ஒரு சில மாசங்கள்லயே வீரப்பன் அவர்களுடைய திறமைய பார்த்து பிரமித்து போன எம்ஜிஆர் அவர்கள், அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யணுங்கிற அளவுக்கு போயிட்டார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எப்போ எந்த மாதிரி யோசிப்பாரு, என்ன முடிவு எடுப்பாரு, அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முன்னாடியே புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு தரக்கூடிய ஒருத்தரா ஆர்.எம். வீரப்பன் அவர்களும் மாறிட்டார். இப்படி தன்னலமற்ற தொண்டன் தனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எம்ஜிஆருடைய வளர்ச்சிங்கிறது டாப் கியர்ல பயணிக்க ஆரம்பிச்சு, அவருடைய கிராஃப்ங்கிறது வளர்ந்துகிட்டே போக ஆரம்பிச்சது. இதுக்கு பல உதாரணங்கள சொல்லலாம். குறிப்பா நாடோடி மன்னன்கிற படத்த சொல்லலாம். நாடக கம்பெனியோட நிர்வாகியா இருந்தவர் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சப்போ அதோட நிர்வாகியாவும் அவர் மாறிட்டார். நாடோடி மன்னன்ங்கிறது எம்ஜிஆருடைய கனவு திரைப்படம். பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டே அந்த படத்துக்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இல்ல முழுசா வந்து நாடோடி மன்னனை எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு அதுல இறங்க ஆரம்பிச்சுட்டார். நாடோடி மன்னனுடைய மேக்கிங்ல பல வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ இருந்து, அதாவது ஒரு செட்டுக்குள்ள கீழ இருந்து குதிரையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு மேல போய் அப்படியே கீழ குதிரையிலேயே இறங்கணும். இத வந்து இண்டோர்ல ஷூட் பண்றாங்க. அதுக்காக ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அதுக்கேத்த மாரி குதிரைலாம் ஏறி போற மாதிரியான வசதிகள்லாம் அது செஞ்சு தர்றதுக்கே 20 நாளுக்கு மேல ஆயிருக்கு. அவ்வளவுக்கும் காசுங்கிறது தண்ணியா செலவாயிட்டே இருந்திருக்கு. இப்படி பணம் பயங்கரமா செலவாயிட்டு இருந்ததால கையில இருந்த பணம்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்துட்டு தான் வேற படம் நடிக்கணும்னு இருந்ததால, புது படங்கள் கமிட் பண்ணாம அதுல இருந்து வருமானங்கிறது வரல. ஆனா நாடோடி மன்னன் படத்தை எடுத்து முடிச்சாகணும். ஆனா இந்த டென்ஷனுங்கிறது எம்ஜிஆருக்கு போய் சேராம, பணத்த புரட்டுறதுக்கான வேலைய நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆர்.எம்.வி. அவர்கள். அதுக்காக நெறைய முயற்சிகள் எடுத்தாரு. அந்த ஒவ்வொரு முயற்சியிலயும் எம்ஜிஆருடைய பெயர் கெட்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாடோடி மன்னன் படப்பிடிப்புக்கு தேவையான பணத்த வந்து ஏவிஎம் அவர்கள்கிட்ட கடனா வாங்கி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு ஆர்.எம்.வி. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஏவிஎம் அவர்கள் பண விஷயத்துல தன்னுடைய ஆடிட்டர் சீனிவாசன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பார். சீனிவாசன் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு கடன் தரதுக்கு நாங்க தயார். ஆனா கடன் பத்திரத்துல எம்ஜிஆரும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஆர்.எம்.வி. அவர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எம்ஜிஆருடைய பேர் இதுல அடிபட்டுச்சுன்னா சரியா இருக்காது. கம்பெனி பேர்ல நீங்க லோனை தாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்தினார். ஆனா சீனிவாசன் கேட்கவே இல்லை. அப்பதான் ஆர்.எம்.வி. ஒரு ஐடியா பண்றார். என்னன்னா, எம்ஜிஆர் புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சப்போ அதுக்கு இருந்த பேர் எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ். அதுல எம்ஜிஆர் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கார். ஆனா அதே கம்பெனி அதுக்கப்புறமா எம்ஜிஆர் பிரைவேட் லிமிடெட்னு மாறுச்சு. அதுல எம்ஜிஆர் அவர்கள் பார்ட்னரா இல்ல. வேற ஒரு 10 பேர் தான் அந்த கம்பெனியை எடுத்து நடத்துறாங்கங்கிற மாதிரியான செட்டப்புங்கிறது இருந்துச்சு. அப்படி புதுசா ஆரம்பிக்கப்பட்ட அந்த எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல அதிகாரப்பூர்வமான எல்லா கையெழுத்தும், எல்லா நடவடிக்கையும் செய்யக்கூடிய அதிகாரம்ங்கிறது ஆர்.எம்.வி.க்கு தான் இருந்துச்சு. அதை காரணமா காமிச்சு, இந்த கம்பெனிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு சம்பந்தமே இல்ல. அவர் ஏங்க வந்து கையெழுத்து போடணும்? நான் கையெழுத்து போடுறேன். என்ன நம்பி, என் கம்பெனியை நம்பி நீங்க வந்து கடன் தாங்க அப்படின்னு சொல்லி வாதிட்டார். அது ஏவிஎம் அவர்களுக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. எம்ஜிஆருக்கு எந்த வகையிலும் களங்கம் வந்துடக்கூடாது, அவர் கடன் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு லாகவகமாலாம் நீ பேசுறையா அப்படின்னு சொல்லி பாராட்டி அவருக்கான கடனை வந்து கொடுத்தாங்க. அப்படி அந்த கடனை வாங்கி வேற வகையிலலாம் பணத்தை புரட்டி நாடோடி மன்னன் படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான்.
நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி. பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆருடைய பேருங்கிறது போய் சேர்ந்துச்சு. குறிப்பாக இந்த படத்துடைய வெற்றியை திமுக தொண்டர்களும் திமுக தலைவரான அண்ணா அவர்களும் பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஏன்னா இந்த படத்தில் தான் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியுடைய லோகோவில் திமுக கொடிங்கிறது வரும். அதே மாதிரி படத்தில் அங்கங்கே திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் இலைமறை காய்மறைவாக வந்து பேசியிருப்பாங்க. இப்படி திமுகவுடைய கொள்கைகளையும் கொடியையும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த படம் அமைஞ்சிருந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சார படமாகவே இந்த படம் இருக்குது அப்படின்னு அண்ணா இந்த படத்தை எடுத்து கொண்டாடினார். இப்படி எம்ஜிஆருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய மேனேஜராக மட்டும் இல்லை, இதே காலகட்டத்தில் தான் அவரும் ஒரு ப்ரொடியூசராக உருவானார். அப்படி அவர் உருவாக்கின அந்த கம்பெனிக்கு எம்ஜிஆருடைய அம்மா பேரான சத்யா அப்படிங்கிற பேரை வச்சு சத்யா மூவிஸுங்கிற கம்பெனி அவர் வந்து உருவாக்குனார். எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே அவருக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு பாருங்கள். சத்யா மூவிஸுங்கன்னு அந்த கம்பெனிக்கு பேர் இருந்துச்சு. எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்காரு. எம்ஜிஆர் தான் பலருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர். அதனால் அவருடைய பணத்தை வச்சு தான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ஏவிஎம் அவர்களால். இப்படி சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ ஆரம்பி அவர்கள்கிட்ட காசு கிடையாது. ஃபைனான்ஸில் பணம் வாங்கி அதை வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி ஃபைனான்சர்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. அதிக வட்டிக்கு அந்த பணத்தை வாங்க போகிறாருங்கிற செய்திங்கிறது ஏவிஎம் அவர்களுடைய காதுக்கு போகுது. ஏற்கனவே நாடோடி மன்னன் படத்துக்காக எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்து வீரப்பன் செயல்பட்டாருங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. அப்படி வாங்கின கடனை வட்டியோட நேர்மையாக திருப்பியும் கொடுத்துருந்தாரு வீரப்பன் அவர்கள். இன்னொரு கம்பெனிக்காகவே இவ்வளோ உண்மையாக இருக்கானா, தன்னுடைய நிறுவனத்துக்கு எவ்வளோ உண்மையாக அந்த மனுஷன் இருப்பான்னு யோசித்து வீரப்பன் அவர்களுக்கு உதவி செய்ய வந்தார் ஏவிஎம் அவர்கள். அப்படி கையில் காசே இல்லாமல் கம்பெனி ஆரம்பிச்சிருந்த வீரப்பன் அவர்களை நம்பி 4 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்திலேயே கடனாக கொடுத்து படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தார் ஏவிஎம் அவர்கள். அவர் தந்த பணத்தை வச்சு சத்யா மூவிஸுங்கிற கம்பெனியை தொடங்கி படம் எடுத்து ஒரு ப்ரொடியூசராக பரிணமிக்க ஆரம்பித்தார் வீரப்பன் அவர்கள். அப்படி சத்யா மூவிஸ்னு கம்பெனி ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு பல படங்களை தயாரித்தார் வீரப்பன் அவர்கள். அந்த ஒவ்வொரு படத்துலையும் எம்ஜிஆருடைய புகழ்ங்கிறது எப்படி இன்னும் பெருசாக்கலாம், எப்படி இன்னும் மக்கள் மத்தியில் அவரை கொண்டு போய் சேர்க்கலாம், அவர் ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு பெரிய தலைவனாக எப்படி எல்லார் மனசுலையும் போய் நிறுத்துறது அப்படிங்கிறத யோசித்து செதுக்கி செதுக்கி உருவாக்கினார் வீரப்பன். இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இதயக்கனி அப்படிங்கிறது சத்யா மூவிஸுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக நடித்து கொடுத்த படம். அந்த படத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிற மாதிரியான பாடல் வரும். எம்ஜிஆர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முதல்ல இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இன்றைக்குமே அதிமுகவுடைய கூட்டங்கிறது நடந்துச்சு அப்படின்னா முதல் பாட்டாக இந்த பாட்டுங்கிறதா ஒலிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆரை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது அவருடைய பாடல்கள் தான். அந்த பாடல்கள்ங்கிறது மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கணும், அவங்க மனசில் பதியக்கூடிய வகையில் இருக்கணுங்கிறதுக்காக யோசித்து பல விஷயங்களை உருவாக்கியிருக்காரு. ஏன் எம்ஜிஆருக்கு பல சக்ஸஸ்ஃபுல் பாட்டு எழுதி தந்தார்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவரை கண்டுபிடிச்சி அவரை சினிமாவுக்கு பாட்டு எழுத வச்சது திரு ஆரம்பி அவர்கள் தான். அதே மாதிரி வாலி அவர்கள்கிட்டையும் கண்ணதாசன் அவர்கள்கிட்டையும் எம்ஜிஆரை பற்றி இப்படி பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரியான பாடல்களை உருவாக்கி அதற்கேற்ற மாதிரியான காட்சி அமைப்பையும் கதை அமைப்பையும் உருவாக்கி எம்ஜிஆரை ஒரு ஹீரோவாக மோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தார் வீரப்பன் அவர்கள். இந்த காலகட்டத்திலலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இருந்தாரோ அதே சமயத்தில் அவர் ஒரு திமுக காரராக தான் இருந்தார். ஏன்னா எம்ஜிஆரும் திமுகவில் தான் இருந்தார். அவரை விட அதிகமாக திமுக சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இருந்தார். எம்ஜிஆருடைய எல்லா நடவடிக்கைகளும் திமுகவுக்கு பங்கம் விளைவிக்காத அளவுக்கு ஆர்.எம். வீரப்பன் பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி திமுக எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் பார்த்துக்கிட்டார். இப்படி தொடர்ந்து திமுக சார்பாக எம்ஜிஆர் கிட்டையும் எம்ஜிஆருக்காக திமுக கிட்டையும் ஒரு பாலமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஆரம்பி அவர்கள் முழுக்க திமுகவுக்கு எதிர் திசையில் பயணிக்க ஆரம்பித்தது அண்ணாவுடைய மறைவுக்கு அப்புறமா தான். அதுக்கு காரணம் அவர் இல்லை, அவர் யாருடைய விசுவாசியாக இருந்தாரோ அவர் தான் காரணம். அண்ணாவுடைய மறைவுக்கு அப்புறமா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவிக்கு வராரு. அப்போ இருந்த திமுகவுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்புங்கிறது உருவாகுது. கட்சி ரெண்டாக உடையுது. திமுகவிலிருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு எம்ஜிஆர் வரார்.
எம்ஜிஆர் அப்படி ஒரு முடிவெடுத்த சூழல்ல இனிமே திமுக பக்கம் நிக்க முடியாது. தன்னுடைய விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவர் பக்கம் தான் நிக்க முடியும்னு எம்ஜிஆர் பக்கம் பயணிக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பி அவர்கள். இன்னும் சொல்லப்போனா திமுகவையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒண்ணா இணைக்கிறதுக்கு பல வகையில முயற்சி செஞ்சாரு ஆரம்பி. ஆனா அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே திமுகவுல எம்ஜிஆர் சேரவே போறதில்ல. தனி கட்சிங்கிறது உதயமாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முழுமையா அதுல ஈடுபாடு செய்ய ஆரம்பிச்சாரு ஆரம்பி. எம்ஜிஆர் இப்படி தனியா கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதற்கு அண்ணா திமுக அப்படிங்கிற பேரை வச்சதே திரு ஆரம்பி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா மேல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் திமுக மேல இருந்த அபிமானம் காரணமாகவும் திமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்த உண்மையான அண்ணாவின் விசுவாசிகள்னு சொல்ற விதமா அண்ணா திமுகங்கிற பேரை வந்து பரிந்துரை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கட்சிங்கிறது உருவாக்கியாச்சு, அதை வளர்த்தெடுக்கணும். எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப முக்கியமான ஒரு நடிகனா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுல திரு ஆரம்பி அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. அவர் அந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள எம்ஜிஆரை உருவாக்கி தந்ததே அவர்தான். ஆனா அப்படிப்பட்ட நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமா அலைமோதி வருது. அந்த கூட்டம்ங்கிறது ஒரு மக்கள் சக்தியா மாறணும், அது தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரணும், அதன் மூலமா ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு புதுசா உருவாக்கின கட்சிங்கிறது ஒரு இயக்கமா வளர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கின அந்த கட்சிங்கிறது தோல்வி அடையவே கூடாது. எம்ஜிஆரை எப்படியாவது சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அரும்பாடுபட்டு உழைத்தவர் திரு ஆரம்பி அவர்கள் தான். இந்த உழைப்பு அப்படிங்கிறது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கல. எம்ஜிஆர் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ள தீவிரமா நுழைஞ்சாரோ அப்பத்துல இருந்தே தொடங்குது. 1967 தேர்தலில் எம்ஜிஆருக்கு பரங்கிமலை தொகுதிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தொகுதியில அவர் நிற்க வேண்டிய சூழல்ல தான் அவருக்கு குண்டடிங்கிறது பட்டுச்சு. அதாவது எம்.ஆர். ராதா அவர்கள் அவரை சுட்டுட்டார். காயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மிக முக்கியமான தேர்தல். எதிர்க்கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து ரொம்ப வலிமையா இருக்கு. எம்ஜிஆர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஆனா பிரச்சாரத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். என்னடா பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் வெறும் ஒரு போஸ்டரை வச்சு எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சவர் ஆரம்பி அவர்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்டரை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்ட கட்டோட இப்படி கை கூப்பி வணங்குற மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கும். இந்த போஸ்டருங்கிறதும் அதில் இருந்த புகைப்படமும் ஆரம்பி அவர்களுடைய ஐடியாவால் எடுக்கப்பட்டு போஸ்டராக அச்சிடப்பட்டுச்சு. எம்ஜிஆர் எப்பவுமே மேக்கப் இல்லாமல் வெளியில் வர மாட்டார். தன்னுடைய அழகு வந்து குறைஞ்ச மாதிரி காட்டிக்க அவர் விரும்பாதவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் குண்டடிப்பட்ட மாதிரி ஒரு கட்டோட நான் எப்படிப்பா ஃபோட்டோ கொடுக்கறது அப்படின்னு சொன்னப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணி இதுதான் ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து வெறும் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க ஒட்டுனாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ மட்டுமே திமுக அந்த தேர்தலில் பெரிய வெற்றி பெறக்கூடிய காரணங்கள்ல ஒன்று அமைஞ்சது. அந்த தேர்தலில் மிக முக்கியமான வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர். இப்படி எம்ஜிஆர் தேர்தலில் நின்னப்பவே அவர் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக புதுசாக யோசித்து தொடர்ந்து வேலை பார்த்தவர் ஆரம்பி அவர்கள். அப்படிப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே அந்த கட்சி பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களை ஒரு பெரிய நடிகரா சூப்பர் ஹீரோவா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுல ஆரம்பி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப பெருசு. அதே அளவுக்கு அவரை ஒரு அசைக்க முடியாத தலைவரா, அவருடைய இயக்கம்ங்கிறது அசைக்க முடியாத ஒரு இயக்கமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு அவர் உணர்ந்தார். ஆனா அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ரசிகர் கூட்டத்தால, ரசிகர் மன்றத்தால ஒரு பெரிய இயக்கத்தை நடத்த முடியாது, மக்களை கவர முடியாது, அந்த மக்கள் சக்தியை ஓட்டா மாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு திமுகவுடைய தலைமையில பல பேர் எம்ஜிஆருடைய அபிமானிகளா இருந்தாங்க, அவருடைய உதவியெல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சப்போ அடடா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கூட நிக்கணுமே அப்படின்னு சொல்லி யாருமே பெருசா ஓடி வரல. அப்போ அவரு தேடி ஒரு 4 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கட்சியை நடத்தி அதன் மூலமா பெருசா ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாரு திரு ஆரம்பி அவர்கள். முதல்ல அவர் செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னா, திமுகவுடைய தலைமையில இருந்த பல பேரை வந்து எப்படியாவது அதிமுகவில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுல வெற்றியும் பெற ஆரம்பிச்சார். இப்படி திமுகவில் முக்கிய பொறுப்புல இருந்த நாஞ்சில் மனோகரன், பாண்டிச்சேரி திமுகவில் இருந்த டி ராமச்சந்திரன், ராமசாமின்னு இப்படி திமுக முகாம்ல இருந்து பல முக்கியமானவர்களை அதிமுக முகாமுக்கு தொடர்ந்து இழுத்துக்கிட்டே வந்தாரு ஆரம்பி. அதுக்கப்புறமா கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடை உருவாக்குனாரு. எம்ஜிஆர் எப்படிலாம் வேலை செஞ்சா மக்கள் மத்தியில கொண்டு போய் அவரை சேர்க்க முடியும்னு அதற்குன்னு ஒரு திட்ட வரையறையை அவர் உருவாக்குனார். அதிமுக ஆரம்பிச்சு முதல் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது காஞ்சியில ஏற்பாடா இருந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்தை பெரிய அளவுக்கு யாருடைய உதவியும் இல்லாம தன்னந்தனிலை ஆளா ஆரம்பி அவர்கள் தான் அதை ஏற்பாடு செஞ்சார்.
அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் அப்போ ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுககாரங்க ரொம்பவே முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி எப்படியாவது அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்திருந்தார் ஆரம்பி அவர்கள். அந்த சமயத்தில் எம்ஜிஆருடைய தோட்டத்து வீட்டிலேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால்ங்கிறது வந்திருக்கு. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியாது அப்படின்னு. இப்படிலாம் சொல்லாதீங்க, எம்ஜிஆரால் முதல் பொதுக்கூட்டத்திலே வர முடியல அப்படின்னா அவர் பயந்துட்டாரு, அவரால் கட்சியை நடத்த முடியாதுன்னு கிளப்பி விட்டுருவாங்க, கண்டிப்பாக அவர் கிளம்பி வரணும்னு சொல்லி அடம் பிடிச்சி எம்ஜிஆர் அவர்களை பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவருடைய வலிமையை காட்டினவர் ஆரம்பி அவர்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எம்ஜிஆருக்கு செதுக்கி செதுக்கி தந்தார் ஆரம்பி. அதனால தான் அதுக்கப்புறமா முதலமைச்சர் பதவியிலையும் எம்ஜிஆரால் போய் அமர முடிச்சது. முதலமைச்சர் பதவியில் போய் எம்ஜிஆர் அமர்ந்ததும் அவருடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்கணுங்கிற பேருங்கிறது எழுதப்பட்டுச்சு. நிறைய பேர் என் பேர் எழுதுங்க, அவங்க பேர் எழுதுங்கன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்பி போட்டியே போடாமல் என் வேலை எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சுட்டேன் போதும்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்திருக்காரு. அவருடைய வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஃபோன் போட்டு நீங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுறீங்க, தயாராகுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை ஆரம்பி அவர்கள். எம்ஜிஆருடைய மந்திரி சபையில் செய்தித்துறை அமைச்சராக முதல்ல பொறுப்புக்கு வந்தார் ஆரம்பி அவர்கள். அதுக்கப்புறமா பல்வேறு துறைகளில் அவர் மந்திரியாக இருந்திருக்கார். உதாரணத்துக்கு இப்போ நாம் வண்டலூரில் பார்க்குறோம்ல, அறிஞர் அண்ணா அறிவியல் பூங்கான்னு ஒரு ஜூ. இந்த ஜூ எப்படி தெரியுமா வந்துச்சு? டான்சானியா நாட்டுக்கு எம்ஜிஆரும் அவரும் போன சமயத்தில் அங்கே இருந்த ஜூவை பார்த்துட்டு இதே மாதிரி ஜூ தமிழ்நாட்டிலையும் உருவாக்கணும் அப்படின்னு யோசித்து அவருடைய முயற்சியால் உருவானது தான் வண்டலூர் ஜூ. அதே மாதிரி தமிழ்நாட்டில் போதிய அளவுக்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியை எடுத்து தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கான பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாகிறதுக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில் திரு ஆரம்பி அவர்களுடைய எடுத்த முயற்சியால் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தின் மேலே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அபிமானம் இருக்குது. அவங்களுடைய போராட்டத்துக்கு அதிகமாக ஆதரவு தெரிவித்தவர் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதிக அளவுக்கு அப்படி ஆதரவு தெரிவித்ததுக்கு முக்கியமான காரணம் ஆரம்பி அவர்கள். ஈழத்தமிழர்களுடைய போராட்டம்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அதில் தமிழக அரசுடைய உதவி எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத எம்ஜிஆர் கிட்ட எடுத்து சொல்லி அதை செய்து காண்பித்தவர் ஆரம்பி. அரசியல் தெளிவோடு ஆரம்பி அவர்கள் கூடவே இருந்ததால தான் எம்ஜிஆர் அவர்கள் பல உச்சத்தை தொட முடிஞ்சது. அந்த புகழின் உச்சம் தந்த வெளிச்சத்தால் மக்கள் மத்தியில் நீங்காத புகழ்ங்கிறது அவருக்கு கிடைச்சது. ஆட்சி அதிகாரமும் அவருடைய கைக்கு வசம் அடைச்சது. எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா செல்வி ஜெயலலிதா அவர்களோட மனக்கசப்பு ஏற்பட்டு தனியாக எம்ஜிஆர் கழகம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதன் மூலமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆரம்பி அவர்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலலாம் அவர் படம் தயாரிக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்படி அவர் தயாரித்த படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சது. எம்ஜிஆருக்கு எப்படி திருப்புமுனை படங்களை உருவாக்கி தந்தாரோ அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து உருவாக்கிக்கிட்டு இருந்த ரஜினிக்கும் பல திருப்புமுனை படங்களை தயாரித்து தந்தவர் ஆரம்பி தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா பாட்ஷா படம் திரு ரஜினி அவர்களுடைய புகழை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அந்த படத்தோட வெற்றி விழாவில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொன்னார் ரஜினி. அது ரொம்ப பெரிய பேசு பொருளாகி ரஜினிக்கு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சல் உருவாக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் ரஜினி தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதை நடத்துறதுக்கான பொறுப்பை ஆரம்பி அவர்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அடுத்து சிஎம் பதவியில் ரஜினியையும் உட்கார வைக்கக்கூடிய பவருங்கிறது ஆரம்பி அவர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பெரிய வாய்ப்பை ரஜினி அவர்கள் தவற விட்டுட்டாரு அப்படின்னு தான் அரசியல் பார்வை கொண்டவங்க இப்போவும் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரம்பி அவர்களுடைய அரசியல் ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவு பெருசு. அவரால் அரசியலில் செஞ்சு முடிக்க முடியாத காரியமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இதை சொல்லுவாங்க. இப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்துக்கிட்டு இருந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தன்னுடைய வயதின் மூப்பின் காரணமாக தளர்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறமா 97 வயதில் இந்த 2024 வருஷம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மரணம் அடைஞ்சார் ஆரம்பி. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். அது என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களை புகழின் உச்சிக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஆரம்பி உழைத்தாரோ அதே சமயத்தில் அவரை சரியாக வழிநடத்தி மக்கள் பணிகளில் அவரை அதிகமாக கவனம் செலுத்த வச்சதும் ஆரம்பி தான். ஆரம்பி போட்ட பாதையில் எம்ஜிஆர் அதை சரியாக செஞ்சதால தான் மக்கள் மனசில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாகவும் எம்ஜிஆரால் போய் அமர முடிஞ்சது. அதுதான் அவரை சிஎம் சீட்டுலையும் போய் உட்கார வச்சுது.
ஆனால் இப்போ வரக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு சூழலுங்கிறதே இல்லை. நடித்து முடிச்சுட்டோம், அந்த புகழை வச்சு சிஎம் சீட்டில் போய் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்ற மாதிரி தான் இருக்குது. மக்கள் மத்தியில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் அவங்களும் செய்கிறதில்ல, அவங்களை சரியாக வழிகாட்டுறதுக்கான நபர்களும் அவங்க கூட இருக்கிறதில்ல. இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கார். விஜயை சரியாக வழிநடத்துறதுக்கான இடத்துல ஒரு ஆர்எம்பி அவருக்கு இருக்காரா? அவர் சரியானவராக தான் இருக்காரா? அப்படிங்கிறது போக போக இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் நமக்கு எடுத்து காட்டும். அதுலேயும் குறிப்பாக 2026 தேர்தல் தான் நமக்கு எடுத்து காட்டும். அடுத்து வரப்போகிற தேர்தல் களம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்காரா? அவரை சுற்றி ஆர்எம்பி மாதிரியான நபர்கள் இருக்காங்களா? இல்லையா? இல்லை அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை செஞ்சால் அவர் நினைக்கக்கூடிய வெற்றி அடைவார்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.